உன் பையன் சிவாவ என் பேத்திக்கு மாப்பிள்ளையாக்க கேக்குறேன். போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து தலைமறைவானவன் தான் உன் மாமன். நம்ம சுருளிய நீங்க வீட்டை விட்டு துரத்திட்டதா கேள்விப்பட்டேன். ராஜரத்னத்துக்கிட்ட போய் எங்க அம்மா போக்கே வர வர எனக்கு பிடிக்கல. எங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. எங்க அம்மாவால எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. எங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என் கையால எங்க அம்மாவை நான் கொன்னுடுறேன், அமௌண்ட் கொடுங்கன்னு அவகிட்ட போய் பேரம் பேசியிருக்காப்பா. அப்படியா பண்ணா? கேக்குற உனக்கே இவ்வளவு ஆத்திரம் வருதே, எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அதான் போடா நாயேன்னு வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன். சுருளி இப்ப என் மாப்பிள்ள கூட ரொம்ப ஒட்டி உறவாடுறாமா. அப்படியா? அவன் நல்லவன் இல்ல, அவன் சகவாசமே வேண்டான்னு எவ்வளவு எடுத்து சொல்லிட்டேன். ஆனா என் மாப்பிள்ள கேட்க மாட்டேங்கிறாரே. என்னை பத்தி ஏதாவது சொன்னா நீ ராஜரத்னம் மக ரஞ்சனிய கொலை பண்ண முயற்சி பண்ண விஷயத்த வெளியே சொல்லிடுவேன்னு என்னையே மிரட்டுறான். அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு? அவனை அடிச்சு நீ கொல்ல வேண்டியதானே? வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கம்மா, அதனால நான் பொறுமையா இருக்கேன். இல்லைன்னா அந்த காரியத்தை எப்பவோ பண்ணிருப்பேன். அதை விடு தனக்கோடி. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன், அது நல்லபடியா நடத்து. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாம்மா. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு என் மனசுக்கு பட்டுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் ஒரு நல்ல பட்டு சிலையை உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கட்டிக்கிட்டு தான் நீங்க கல்யாணத்துக்கே வரணும். வாங்கிக்கங்கம்மா. ஏன் தனக்கோடி, எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஏன் உனக்கு தோணுச்சு? என்னம்மா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம்மா. இந்த உசுறு நீங்க போட்ட பிச்சம்மா. நான் இன்னைக்கு உயிரோட இருக்க காரணமே நீங்க தானம்மா. ஓ, அவ்வளவு தூரம் நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கியா தனக்கோடி? ஆமாம்மா, நீங்க கேட்டா என் உசுரை கூட கொடுப்பேன். அப்படியா? ரோஜா, நான் சொல்லல பாத்தியா? தனக்கோடி, நான் நேருக்கு நேராவே கேக்குறேன். கேளுங்கம்மா. உன் பையன் சிவாவை குடு. புரியலீங்களே. புரியும்படியாவே சொல்றேன். உன் பையன் சிவாவை என் பேத்திக்கு மாப்பிள்ளையாக்க கேக்குறேன். நீ வாங்கிட்டு வந்த பட்டு சேலைய நிச்சயதார்த்த சேலையா கொடுத்து இப்போ இங்கேயே இதே இடத்துல நிச்சயம் பண்ணிக்கலாம். என் பேத்தி ரோஜாவுக்கும் உன் பையன் சிவாவுக்கும் கல்யாணம். என்ன சொல்ற தனக்கொடி? என்னம்மா சொல்றீங்க? உன் மகன் சிவாவுக்கும் என் பேத்தி ரோஜாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்றேன். என் மகன் சிவாவுக்கும் அவன் விரும்பின அமுதாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு முகூர்த்த நாள் குறிச்சு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு பிரியத்தால மரியாதைக்காக ஒரு சேலை வாங்கி கொடுத்து கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்ட என்ன பார்த்து என் மகனை உங்க பேத்திக்கு கொடுன்னு கேட்டா எப்படிமா நியாயம்? நான் என்ன ஊர் உலகத்துல நடக்காதையா கேக்குறேன்? இப்ப என்ன நடந்து போச்சு? பத்திரிக்கை அடிச்சு 10 பேருக்கு கொடுத்துருக்க, அவ்வளவுதானே? இது ஒரு பெரிய விஷயமாப்பா? என்னம்மா அவ்வளவுதானான்னு சாதாரணமா கேக்குறீங்க? தனக்கோடி, எதையுமே சாதாரணமா எடுத்துக்கிட்டா சாதாரணம்தான். ஐயோ அம்மானு தாங்க முடியாம துடிச்சா தாங்க முடியாதுதான். எத்தனையோ கல்யாணம் மனம் வரைக்கும் வந்து கூட நின்னு போயிருக்குப்பா. தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு பொண்ணு கோச்சிட்டு போயிடுவா, பொண்ணு பிடிக்கலன்னு மாப்பிள்ளை ஓடி போயிடுவான். பந்தியில உக்காந்து இருந்தவனையும் பராக்கு பார்க்க வந்தவனையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தாலி கட்டுறது இல்லையா? அட இவ்வளவு ஏப்பா, திடீர்னு மாப்பிள்ளையோட அப்பனும் பொண்ணோட அப்பனும் நெஞ்சு வலிக்குதுன்னு விழுந்தவன் பொசுக்குன்னு மேல போய் சேர்ந்துட்டா கல்யாணம் நிக்கிறது இல்லையா? என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க? இரு இரு இரு, இன்னும் நான் சொல்லியே முடிக்கலையே, அதுக்குள்ள அவசரப்படுற?
இங்க பாரு, கல்யாணம் ஆன ஒரு வாரத்துல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிக்கலன்னா அவங்கவுங்க தனித்தனியா பிரிஞ்சு போகல. அது ஏப்பா பொண்ணுகிட்ட நகையை கொண்டு வா, பணத்தை கொண்டு வான்னு துரத்தி அனுப்புறது இல்ல? இவ்வளவு ஏப்பா ஒரு சொம்புக்காகவே கல்யாணம் நின்னு போயிருக்கு. அந்த கதை தெரியுமா உனக்கு? என்னமோ உன் பையனும் அமுதாவும் ஒட்டி ஓரவாடி குழந்தைய பெத்துக்கிட்ட மாதிரிலாம் பேசுற. ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கும் போது எதுக்கு இப்படி அபசகுணமா பேசுறீங்க? நெருப்புனா வாய் வந்துடாது, சர்க்கரைனா வாய் இனிச்சிடாது. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இவனுக்கு இவளான யாராலும் முடிவு பண்ண முடியாது. மேல ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் தான் முடிவு பண்ணணும். சட்டைய மாத்துற மாதிரி சட்டுன்னு மாத்த சொன்னா எப்படிமா? அந்த அமுதாவை எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கழுத்துல தாலி மட்டும்தான் ஏறல, மத்தபடி மருமகளாவே பழகிட்டா. இங்க பாரு, என் பேத்தி ரோஜா 4 நாளைக்கு உன் வீட்டுல இருந்து கலகலன்னு சிரிச்சு பேசினா அவளையும் எல்லாருக்கும் பிடிச்சிட்டு போகுது. அமுதா நினைப்பு மறந்துட போகுது. இங்க பாரு தனக்கோடி, மறதி மட்டும் இல்லைனா மனுஷனே கிடையாது. பெத்த அம்மா அப்பா, கூட பிறந்த பொறப்பு, கட்டின புருஷன் பொண்டாட்டி, பழகுன நண்பன், இவங்கெல்லாம் செத்து போனா மனுஷன் என்ன கூடவே விழுந்து செத்து போயிடுறான். காலப்போக்கில் மறந்துறது இல்லையா? இங்க பாருப்பா, புடிச்சு தொங்குறதும் வெறுங்கையோட விட்டுட்டு போறதும் மனுஷனா பார்த்து பண்ணிக்கிறது தான்ப்பா. இதுல மாத்த முடியாது என்ன இருக்கு சொல்லு? அம்மா, அமுதா மனசுல ஆசையை வளர்த்துருச்சு. இப்ப போய் நினப்ப அழிச்சிடுன்னு சொன்னா அது ரொம்ப பாவம். என் பேத்தி கூடத்தான் உன் மக மேல ஆசைப்படுறா. இனிமே போய் அதை அழிச்சிருன்னு சொன்னா இவ பாவம் இல்லையாப்பா? இல்லம்மா, பத்திரிக்கை வரைக்கும் வந்துருச்சு. பந்தலுக்கு வந்து நின்னதே நான் பக்கம் பக்கமா சொல்லி இருக்கேன். நீ இன்னும் பத்திரிக்கையிலே வந்து நின்னா எப்படி? நீ என்ன பண்ற? உன் மகன்கிட்ட ரோஜா ஆசைப்படுறதையும் நீ எனக்கு கடமைப்பட்டதையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீங்க தாம்மா புரியாம பேசுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாத்தையும் என் மகன் தான் பாத்துக்கிறான், நான் பேருக்காக அப்பாவா முன்னாடி நிக்கிறேன்னு. ஏற்கனவே நான் குடும்பத்தை தவிக்க விட்டு போனவன்னு அவன் என்னை மதிக்கிறதே இல்ல. இதுல நான் எப்படி அவங்கிட்ட பேச முடியும்? 1000 இருந்தாலும் அவன் நீ பெத்த மகன் தானே, உனக்கு பிறந்தவன் தானே. நீ அதிகாரம் பண்ணி அவனை ஆட்டி வைக்கணும், அவன் ஆடணும். ஒரு அப்பனா அந்த தகுதியும் உரிமையும் நான் எப்பவோ இழந்துட்டேன். இப்போதைக்கு குடும்பத்துல நானும் ஒருத்தன், அவ்வளவுதாமா. தனக்கோடி, நீ தட்டி கழிக்க பாக்குற. நீங்க எப்படி நினைச்சாலும் சரிம்மா. முடிவா நீ என்னதான் சொல்ற? நடக்காது, நடக்கவே நடக்காதுன்னு சொல்றேன். தனக்கோடி, எனக்கு கெஞ்சவும் தெரியும், மிஞ்சவும் தெரியும். என்னம்மா மிரட்டுறீங்களா? ம்ஹும். மிரட்டி மீன் பிடிக்க முடியாதுன்னு இந்த வேங்கடத்தாளுக்கு நல்லாவே தெரியும். தனக்கோடி, நீ மொரட்டு குதிரைதான். ஆனா ஓ லகான் என் கையில. நீதான் ராஜரத்னத்தோட பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு நான் வெளியே சொன்னேன்னு வச்சுக்க, உங்க எது என்ன ஆகும்? ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? கொலை பண்ண முயற்சி பண்ணது நான் தான், ஆனா கொலை பண்ண தூண்டி விட்டது, அதுக்கு உடந்தையா இருந்தது யாருன்னு நான் வெளியே சொன்ன? போலீஸ் ஜெயில எனக்கு புதுசு கிடையாது. என்ன காப்பாத்திக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. என் பிள்ளைகள்லாம் தலையெடுத்துட்டாங்க. தீட்டின மரத்திலே பதம் பார்க்க வச்சிடாதீங்க. எங்க உங்க ஃப்ரெண்ட காணோம்? சாப்பாட்டுக்கு வருவாரா மாட்டாரா? எங்கேயே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. அநேகமா வந்துருவாரு. எந்நேரமும் எப்ப பார்த்தாலும் குடின்னு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பாருங்க, அது அவருடைய வீக்னஸ். நாம அதை கண்டுக்க வேணாம்.
அவரு என் உயிரை காப்பாத்தினவரு. நாம அந்த நன்றி நினைச்சா போதும். கணேசா, வாங்க வாங்க. இப்பதான் நீங்க சாப்பாடுக்கு வரலையன்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் ஃபுல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். நான் சொன்னது சாப்பாடை பத்தி. எனக்கு இதுதான் சாப்பாடு. என்ன இருந்தாலும் அந்த ஆளு, அதான் உன் மாமா, என்ன இப்படி கேவலப்படுத்தி இருக்க கூடாது. ஏங்க, நடு ரோடுன்னு கூட பார்க்காம 2 பேரும் கேவலப்படுத்திக்கிட்டீங்க. நான் மட்டும் உள்ள போந்து தடுக்கலன்னா 2 பேரும் அடிச்சு போட்டு சண்டை போட்டுருப்பீங்க. நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டேன். நீ அறிமுகப்படுத்தி வச்ச உடனே நான் மரியாதைக்கு வணக்கம் சொன்னேன்ல, பதில் வணக்கம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு அயோக்கியனுக்கு என்ன அறிமுகம், அது இதுன்னு பிரச்சனை பண்ணது யாரு? உன் மாமன் தானே? ஆமா ஆமா. கணேசா, நீ ஒரு அப்பாவி, எல்லாரையும் நம்பிடுற. உன் மாமன் நல்லவனா இல்ல தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கினதுக்காக போலீஸ அரெஸ்ட் பண்ணப்போ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து தலைமறைவானவன் தான் உன் மாமன். இன்னும் அந்த கேஸ் பெண்டிங்லயே இருக்கு. அதுக்கப்புறம் பல கேஸ்ல நாடு 6 மாசம் காடு 6 மாசம்ன்ற மாதிரி உள்ள போறதும் வெளியே வர்றதுமா இருக்காப்புல. சமீபத்துல எங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காக ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ண லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய் கொலை பண்ண முயற்சி பண்ணாப்புல. அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிச்சு. அப்புறம் அது ஆக்சிடென்ட்ல போய் மாட்டிச்சு. அது ஒரு தனி கதை. இப்படி உங்க மாமா பண்ண அநியாயம் 1 2 இல்ல. என்னைக்கு இருந்தாலும் உங்க மாமன் கொலை முயற்சி பண்ணதுக்கு உள்ள போதான் போறான். அந்த பொண்ணு என்னைக்கு அடையாளம் காட்டுதோ எப்படி இருந்தாலும் மாமனுக்கு ஜெயில் தான். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா என்ன மதிக்காம போனதுக்கு காரணமும் உங்க மாமன் தான். எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு விரட்டினதுக்கு காரணமும் உங்க மாமன் தான். மொத்தத்துல என் சந்தோஷம் சுதந்திரம் எல்லாம் பறிபோறதுக்கு காரணமும் உங்க மாமன் தான். அந்த தனக்கோடியை நான் சும்மா விட போறதில்ல. அவனை கொன்னு பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். என்னங்க, நம்ம முன்னாடியே எங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு சொல்றாரு, நீங்க பாத்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதானே? யோ, என்ன தைரியம் இருந்தா ஏன் எதிர்க்கே எங்க மாமாவை கொன்னுடுவேன்னு சொல்லுவேன்? கணேசா, நான் உன் உயிரை காப்பாத்தினவன். அந்த நன்றிக்காக தான் என் மாமாவை நீ கொன்னுடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் பேசிட்டு இருக்கிறேன். நீ என் தாலியை காப்பாத்தினுங்கிறதுக்காக எங்க அம்மா தாலி அறுப்பேன்னு சொன்னா அதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? இதே விஷயத்தை இன்னொருத்தர் யாராவது சொல்லி இருந்தா நடந்திருக்கிறதே வேற. கணேசா, எப்ப நீங்க 2 பேரும் என்ன அவமானப்படுத்துனீங்களோ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது. நான் வரேன் கணேசா. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் உன் மாமனோட சாவு என் கையில தான். யோ, என் மாமா மேல ஒரு தூசு துரும்பாவது பட்டுது, உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஜாக்கிரதை. பார்க்கலாம்டா. அப்பையா. என்னங்க என்னங்க, இந்த ஆள் சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அடிப்போடி, அந்த ஆள் குடிகாரன் ஏதோ உளறிட்டு போறான். வேலையை பாரு. எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரில ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஆமாந்தாங்க, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா, உங்களுக்கு எப்பதான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு இப்ப தெரியறதுக்கு. ச்சே, எப்ப எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் மட்டும் கரெக்டா பண்ணிடுவீங்க. ஏங்க, வீதிக்கு போற சனியனை விருந்துக்கு கூப்பிட்ட மாதிரி தேவையில்லாம அந்த தனக்கோடி விஷயத்துல தலையிட்டீங்க. அந்த ஆளு தலைமறைவானதுக்கு காரணமாயிட்டீங்க. இப்போ அந்த ஆளு ரெடியா கத்திய தீட்டிக்கு நிக்கிறான். இப்ப வந்து ஐயோ குத்திருவானே நான் யாரால என்ன பண்ண முடியும்? பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியாது தாங்க.
ஏதோ ஒரு வேகத்தில் நீதி நேர்மை நியாயம்னு அப்போ தனக்கூடி தப்பு பண்ணும்போது காட்டி கொடுத்துட்டேன். இந்த அளவுக்கு விபரீதமாயிடும் அப்போ எனக்கு தெரியலையே. இதுக்கு தான் சொல்றது, கொள்கை கோட்பாடெல்லாம் அவங்க அவங்களோடவே நிறுத்திக்கணும்னுட்டு. அடுத்தவங்க மேல திணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதிதான். சின்ன விதைக்குள்ளதான் பெரிய மரமே முளைக்கும்னு சொல்லுவாங்க. அது இப்போ புரியுதுமா, அப்போ அது புரியாமல் போச்சே. எத்தனை தடவை பேசி பார்த்தாலும் எத்தனை தடவை யோசிச்சு பார்த்தாலும் தனக்கூட சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குதே. புலிக்கு புல்லு கட்டு வாங்கி போட்டா அதோட பசி குறையுமாங்க? ஆ? ஏற்கனவே உரிமிக்கிட்டு இருக்கிற புலிக்கு கோவம் தான் ஜாஸ்தி ஆகும். தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, கையையும் மேல தூக்கி பார்த்தாச்சு, கைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ கரையேற முடியும்னே தோணலங்க. விதி விட்ட வழின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் தங்கம் இப்படி வெளியே சொல்ல முடியாம தனக்கோடி விஷயத்த நாமளே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறத விட வேற யார்கிட்டயாவது சொல்லி ஏதாவது யோசனை கேட்கலாமான்னு தோணுது. யார்கிட்ட சொல்றது அதான் தெரியல. பேசாம நம்ம அமுதா கிட்ட இதாம நடந்துச்சு, இப்படி நடந்து போச்சு, மாப்பிள்ளைகிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்க அப்பா சமாதானப்படுத்த சொல்லலாமா? உங்க தலையில அரிப்பு எடுக்குதுன்னா கொல்லிக்கட்டை எடுத்து நீங்க வேணா சொரிஞ்சுக்கோங்க. என் தலையை எதுக்கு நீங்க பொசுக்க பாக்குறீங்க? என்ன தங்கம் இப்படி எல்லாம் சொல்ற? இப்படி சொல்லாம வேற எப்படி சொல்றீங்க? அமுதா கிட்ட போய் யோசனை சொல்றீங்களா? ஏங்க, இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என் வாழ்க்கை அழியறதுக்கே காரணமாயிட்டீங்கன்னு அவ அப்படியே வானத்துக்கு பூமிக்கு குதி குதின்னு குதிப்பா. அப்போ நர்மதா கிட்ட பேச சொல்லலாமா? ஏங்க, உங்க புத்தி என்ன வழங்கி போச்சா? ச்சே, அவளுக்கு என்ன விவரம் தெரியும்னு அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லணுங்கிறீங்க? ஐயோ, திடீர்னு நம்ம கிட்ட உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜி பசங்களோட உட்காந்துக்கிட்டு கிட்டி புல் விளையாடலாமா கண்ணாமூச்சி விளையாடலாமான்னு சொல்லிட்டு இருப்பா. அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷின்னு அவகிட்ட போய் எல்லாம் சொல்லணுங்கிறீங்களே? ஐயோ, திரும்ப திரும்ப எத்தனை வாட்டிதான் நமக்குள்ளேயே இத பத்தி பேசிட்டு இருக்கிறது. இங்க பாருங்க, வர்றது வரட்டும்னு துணிஞ்சிட வேண்டியதுதான். ஐயோ, நானும் எப்படி எல்லாமோ யோசிச்சு பாக்குறேன், ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குதே. சரிடா, கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சுன்னு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டாலும் ஐயோ, அந்த மாப்பிள்ளை வீட்டு கும்பல் அப்படியே நம்மள பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்துருங்களே. சரி, ஊரை விட்டே ஓடி போயிடலான்னா அதுவும் முடியாதுங்க. அப்படியே ஓடி போலான்னு வச்சுக்கோங்களேன், நாம யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு இதுங்களும் வந்துருவாங்க. போன் அடிக்குது. ஆமா, போன் அடிக்குது. போன் அடிக்குதுன்னு ஏன் மூஞ்சி பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க? போய் எடுங்க. நீ போய் எடுத்தாங்க. என்ன யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, பணம் கட்டி போனை வாங்கி வீட்டுல வச்சுட்டு இப்ப போன் அடிச்சாலே பயப்பட வேண்டியிருக்கு. ஐயோ கடவுளே கடவுளே, யார் கூப்பிடுறாங்களோ, என்ன சொல்ல போறாங்களோ. அப்பா, கட்டாயிருச்சு. ஷோ, திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு வாழ்க்கையே. எங்க மறுபடியும் போன் அடிக்குதுங்க. அதானே, விட்டுருவாங்களா என்ன? நடக்கிறது நடக்கட்டும், தலை எழுத்து. எல்லாம் நானே பார்க்கணும் இந்த வீட்டுல. இது வேற ஷாக் அடிச்சு சாகணும் தால. ஹலோ ஆண்டி, நான் வசந்தி பேசுறேன். வசந்தியா? என்ன நீங்க வசந்தியான்னு இழுக்கிறீங்க? என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் உங்க மாப்பிள்ளையோட தங்கச்சி வசந்தி பேசுறேன். ஐயோ, நம்ம வசந்தி. வசந்தி சொல்லு வசந்தி, சொல்லு. திடீர்னு போன்ல வசந்தி பேசுறோம்னு சொன்ன உடனே எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கே வரல. எங்க வீட்டு பக்கத்துலயும் 2-3 வசந்தி இருக்காங்களா, அதுலதான் ஏதோ ஒரு வசந்தி கூப்பிடுறான்னு நினைச்சேன். அப்பா திரும்பி வந்ததுல இருந்து உங்களையும் அங்களையும் பார்க்கணும்னு துடிச்சிட்டே இருக்காரு. பல பிரச்சனைகளுக்கு இடையில் அமுதாவின் திருமணத்திற்கு இப்படி ஒரு புது பிரச்சனையா?